புத்தக பிரிய நண்பர்கள் அனைவரையும் எமது அமுத சுரபி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். கடலுக்கு திரும்பும் அலைகள் பகுதி 11 தொடர்கிறது. இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். ஏன்னா இதுக்கு அடுத்த பகுதியை நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். வருத்தப்படாதே சரிதா, மன்னிச்சுக்க. உன்னை இங்கே தனியாக நிற்க வச்சுட்டு போன நான் தான் தப்பு பண்ணினவ. வராந்தாவிலிருந்து சரிதாவை வீட்டுக்குள் அழைத்து சென்றாள் ரேகா. அப்பா அம்மாவிடம் அறிமுகப்படுத்தி வைத்தாள். இருக்கும் கொஞ்ச நிலத்தில் விவசாயம் செய்து ஒரு விதமாக வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருந்தார்கள் அவர்கள். கோபாலப்பிள்ளை கார்த்தியாயினி தம்பதிக்கு ஒரு மகன் பாலன், மகள் ரேகா. மகனின் பார்வையற்ற கண்கள் தான் அந்த குடும்பத்தின் மொத்த துயரம். அண்ணன் ரொம்ப நல்லா பாடுவார். சில சமயம் பாட்டு கச்சேரியிலையும் கலந்துக்குவார். கொஞ்ச நாளைக்கு முன்னால பேப்பர்ல கூட அண்ணனை பத்தி போட்டோவோட ஒரு கட்டுரை வெளியிட்டு இருந்தாங்க. நீ கூட பார்த்திருக்கலாம் சரிதா, ரேகா கூறினாள். ஞாபகம் வருது. அந்த காலத்திலிருந்து ஒரு சங்கீத சாம்ராட்ங்கிற தலைப்புல வந்த கட்டுரை தானே. உங்க அண்ணனே அதில் வானலாவா புகழ்ந்து எழுதியிருந்தாங்க. போட்டோவும் இருந்ததால நான் கட்டுரையை வாசித்தேன். ஓர் அறைக்குள் நுழைந்த ரேகா ஒரு பழைய செய்தித்தாளை எடுத்து வந்தாள். சரிதா அதை வாங்கி மீண்டும் வாசித்தாள். கட்டுரையை படிக்க படிக்க சரிதாவின் மனதில் பாலனை பற்றிய மதிப்பு உயர்ந்து கொண்டிருந்தது. எப்போதாவது ஒரு தடவை தான் கச்சேரி பண்ண வாய்ப்பு வரும். பெரும்பாலானவங்களுக்கு சினிமா மட்டும்தான் பிடிக்குது. இந்த மாதிரி கர்நாடக சங்கீதத்துக்கு மதிப்பு எங்கே இருக்குது? ரேகா ஆற்றாமையுடன் பேசினார். ரேகாவிடம் கேட்டுக்கொண்டு சரிதா பாலன் இருந்த அறைக்கு சென்றாள். கட்டிலை ஒட்டியிருந்த சாய்வு நாற்காலியில் சாய்ந்து படுத்திருந்தான் பாலன். அவனுக்கு அருகே தம்புராவும் ஹார்மோனியமும் மூடி வைக்கப்பட்டிருந்தன. பாலனின் முகத்தில் வருத்தம் தெரிந்தது. காலடியோசை கேட்ட பாலன் நிமிர்ந்து பார்த்து கேட்டான், அந்த பொண்ணு போயிடுச்சா ரேகா? நான் சரிதா தான் வந்திருக்கிறேன். மன்னிக்கணும், உட்காருங்க. அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தாள். இன்னும் உட்காரலை போலிருக்கே. உட்கார்ந்திருக்கிறேன். கண் தெரியாதவனோட அறைக்கு வந்துட்டா இந்த கதிதான். பாலன், சரிதா அழைத்தாள். நான் தெரியாம பேசினதை வச்சுக்கிட்டு நீங்க திரும்ப திரும்ப இப்படி பேசுறது என் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ரேகா எங்கம்மா? உள்ளே இருக்கிறா, கூப்பிடவா? வேண்டாம், சும்மாதான் கேட்டேன். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்திருக்கேன். மன்னிப்பா? எதுக்கு? கண்ணு தெரியாதவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்? மதிப்பே இல்லாத விஷயம். பாலன் சிரித்தபடி கேட்டார். நான் அதை ரொம்பவும் மதிக்கிறேன். தங்க கட்டியை விட பெருசா மதிக்கிறேன். அப்படியா சொல்றீங்க? நீங்க பெரிய பாடகர்னு கேள்விப்பட்டேன். அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஏதோ 2 பாட்டு தெரியும், அவ்வளவுதான். எனக்காக ஒரு பாட்டு பாடுவீங்களா? யாருக்காகவும் நான் பாடுவேன். ஆனா இப்ப நான் பாடுற மனநிலைமையில் இல்லை. அப்ப இன்னொரு நாளைக்கு கேட்டுக்கிறேன். நீங்க மறுபடியும் வருவீங்கன்னு அர்த்தம். பாட்டு கேட்கறதுக்காகவே வருவேன். அப்போ கண்டிப்பா பாடுவேன். நீங்க மன்னிச்சிட்டதா ஒரு வார்த்தை சொல்லுங்க. சொல்லிட்டதாகவே நினைச்சுக்கிறேன். நீங்களே நினைச்சிட்டா போதுமா? பாலன் சிரித்தபடி கேட்டேன். உங்ககிட்ட இருந்து ஒரு துணை கிடைச்சிடுச்சு. சரிதாவும் சிரித்தாள். அங்கிருந்து கிளம்பும் போது சரிதாவின் மனம் மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தது. அவளின் துயரத்தை எல்லாம் யாரோ துடைத்து எடுத்து விட்டார் போல் இருந்தது. சரிதா வியப்புடன் அந்த சம்பவத்தை நினைத்து பார்த்தாள். இத்தனை நாளாக மூட்டம் போட்டிருந்த கருமேகங்கள் விலகிவிட்டிருந்தன. தெளிவான வானப்பரப்பில் சூரிய கிரணங்கள் எட்டி பார்த்தன. சந்தோஷத்தின் அலைகள் மனக்கரையை தொட்டு தொட்டு சென்றன. விடை பெறும்போது ரேகாவிடம் அவள் சொன்னாள், இனிமேல் நானும் உன் கூட டைப்ரைட்டிங் கிளாஸுக்கு வர்றேன். அங்கே ஷார்ட் ஹேண்டும் இருக்கு இல்லையா? ரொம்ப சந்தோஷம். எல்லாமே இருக்கு. நான் தனியா போயிட்டு வர்றது எனக்கே போர் அடிக்குது. சற்று நேர இடைவெளிக்கு பிறகு ரேகா கேட்டாள், சரிதா நீ அடுத்த தடவை எக்ஸாம் எழுத போறியா? சரிதாவின் சந்தோஷம் சட்டென்று வடிந்தது போலிருந்தது. உள்ளுக்கள் மறுபடியும் கருமேகங்கள் கவிந்தன. அதன் விளைவு அவள் முகத்திலும் தெரிந்தது. ரேகாவும் அதை கவனித்தாள். நீ வருத்தப்படுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் கேட்டிருக்க மாட்டேன் சரிதா. அதை பத்தி எல்லாம் இனிமேல் நினைக்க போறதே இல்லை. எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். ஜேம்ஸும் எக்ஸாம் எழுதலை. சரிதா மௌனம் சாதித்தாள். அருகில் இருந்த வாழை இலையை நகத்தால் கீறியவாறு நிலம் பார்த்தாள். ஜேம்ஸ் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னார். உனக்கு விருப்பம்னா உன்னை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கிறதாகவும் சொன்னார். நான் விரும்பினால்தானே.
உனக்கு அதில் விருப்பம் இல்லையா? நீ ஒன்றும் தெரியாதவள் மாதிரி கேட்கிறியே ரேகா. அவர் இப்ப ரொம்ப மனம் நொந்து போயிருக்கிறார். பிராயச்சித்தம் பண்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கலாமே. இப்ப நீ என்ன சொன்னாலும் கேட்டுக்க தயாரா இருக்கார் ஜேம்ஸ். எனக்கு அப்படிப்பட்ட ஒருத்தர் வேண்டாம். இந்த முடிவு எல்லை மீறினதா தெரியுது. ஆமாம், உனக்கு ஏன் இந்த விஷயத்துல இவ்வளவு ஆர்வம்? ஜேம்ஸ் யார்? உண்மையை சொன்னா நம்மளை மாதிரி இருக்கிறவங்க கனவை காண முடியாத ஒரு பணக்கார வீட்டு பையன். அப்படிப்பட்டவன் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட பிறகும் நீ விரட்டி ஒதுக்குறது நியாயமா? அவரின் அப்பா அம்மா கூட இதுக்கு சம்மதிச்சிட்டாங்க. அது எனக்கும் தெரியும். ஜாதி மதம் கூட பார்க்கல அவங்க. ஆனா நான் பார்க்கிறேனே. உனக்கு அறிவில்லைன்னு அர்த்தம். அறிவில்லைங்கிறது சரியில்லை. அவர்கிட்டே இருக்கிற பட்டு மெத்தையும் நோட்டுக்கத்தையும் என் கற்பனைக்கு அப்பாற்பட்டது. எனக்கு வேண்டியது பட்டு போன்ற மனமும் அது நிறைய அன்பும் தான். பிரிந்து செல்லும் சரிதாவியை வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள் ரேகா. சந்திரசேகரனின் அனுமதி பெற்று மறுநாளிலிருந்து சரிதாவும் டைப்ரைட்டிங் போக தொடங்கினாள். மற்ற சமயங்களில் தைத்தாள். அக்காளுக்கு சமையலில் உதவினாள். சரிதாவிடம் தென்பட்ட மாற்றம் மாதவி அம்மாவுக்கும் மகிழ்ச்சி அளித்தது. அங்கிருந்து வெளியேறியதே நல்லதாகிவிட்டது. இந்த பெண்ணின் முகத்தில் என்ன ஒரு மகிழ்ச்சி! நேரம் ஒதுக்கி கொண்டு சரிதா ரேகாவின் வீட்டுக்கு போவது வாடிக்கையானது. பாலனிடம் பேசும்போது அவளுக்கு நேரம் போவதே தெரியாது. பாலன் தம்புரா வாசிப்பார். அவ்வப்போது 1-2 கீர்த்தனைகள் பாடுவார். மென்மையான பண்பாடு நிறைந்த ஒரு மனிதர். படிப்பும் இருந்தது. பிரெய்லி முறையிலோ தனியாக டீச்சர் வைத்தோ அல்ல, ரேகா தான் கற்றுக் கொடுத்திருக்கிறார். முதல் வகுப்பில் சேர்ந்து படிக்க தொடங்கியதிலிருந்து தான் கற்றுக்கொண்ட ஒவ்வொன்றையும் அண்ணனுக்கு அவள் சொல்லி தந்தாள். ரேகா எப்போதும் கண் தெரியாத அண்ணனுக்கு அருகிலேயே இருந்தாள். ஒவ்வொன்றையும் வாசித்து காட்டுவாள், அர்த்தம் சொல்லி விளக்குவாள். வயதுக்கு வந்த பிறகும் அது தொடர்ந்தது. ஆங்கில எழுத்துக்களை கற்பித்தாள். பிறகு வார்த்தைகள், பொருள், ஸ்பெல்லிங்ஸ் சொல்லி தந்தாள். இந்தி, கணக்கு, விஞ்ஞானம், சமூகவியல் இப்படி ஒவ்வொன்றையும் பாலன் கற்றுக்கொண்டார். இந்திய வரலாறும் உலக வரலாறும் பாலனுக்கு அத்துப்படி ஆயிற்று. மகாத்மா காந்தியின் அகிம்சை தத்துவங்களுடன் ஸ்ரீ புத்தரின் ஞானோபதேசமும் பாலனுக்கு மனப்பாடமாகிவிட்டது. எதையும் அவர் சுலபத்தில் மறப்பதில்லை. அந்த மனசுக்குள் விழுவதையெல்லாம் கான்வாஸில் வரைந்த ஓவியம் போல் பதிந்து சேர்ந்து கொண்டே வந்தது. நாளடைவில் ரேகாவின் தவறுகளை கூட பாலனால் சுட்டி காட்ட முடிந்தது. பாலனின் விரலில் பென்சிலையும் பேனாவையும் கொடுத்து எழுத கற்பித்தாள். இப்போது பாலனால் தெளிவாக எழுத முடியும். எழுத்துக்கள் பெரியதாக இருக்குமே தவிர ஒழுங்காக இருக்கும். ரேகா பிஎஸ்சி படிக்கும்போது கூட அண்ணனுக்கு சொல்லிக் கொடுத்தாள். மனித உடல் மற்ற உயிரினங்களின் உடலை வேறுபடுத்தி கூறினாள். ஆங்கில மலையாள நாவல்களை வாசித்து காட்டுவாள். தினசரி வார மாத இதழ்களை கூட ரேகா ஒன்றுவிடாமல் வாசித்து காட்டுவாள். மாணவர்கள் போராட்டம், மாணவர் போலீசார் மோதல், கொள்ளை, கொலை, அரசியல் எல்லாவற்றையும் அவள் அன்றன்று வாசித்து சொல்லுவாள். ரேகாவின் வாழ்க்கையே இந்த செயல்களில் மகிழ்ச்சியும் திருப்தியும் கண்டது. அதனாலேயே பாலனுக்கு மற்றவர்களை விட கல்வி அறிவும் நல்ல பழக்க வழக்கங்களும் வாய்க்க பெற்றன. அதற்காக பாலன் பெருமிதமும் கொண்டார். என் தங்கைதான் என் குரு, சிநேகிதி மற்றும் எல்லாமும் பாலன் அடிக்கடி குறிப்பிடவும் செய்வார். சரிதாவுக்கும் பாலனின் அருகில் இருப்பது மகிழ்ச்சியாக இருந்தது. நாளடைவில் அது ஓர் அன்றாட கடமையாக மாறிவிட்டது. எதையாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு அவள் ரேகாவின் வீட்டுக்கு வந்து விடுவாள். பாலனுடன் நீண்ட நேரம் விவாதிப்பாள். சுவையான விவாதம் தொடரும். நேரம் போவதே தெரியாது. பாலனும் அதை சுட்டிக்காட்ட தவறவில்லை. சரிதா வந்த பிறகு எனக்கு நேரம் போறதே தெரியலை. நானும் அதையே தான் சொல்லணும்னு நினைச்சேன். இங்கே வந்துட்டா நேரம் போறதே தெரியலை. திரும்பவும் வீட்டுக்கு போகணுமேங்கிற நினைப்பும் வர்றதில்லை. சரிதா சொன்னாள். நாங்களும் போக சொல்ல மாட்டோம். பாலன் சிரிப்பார். நான் எதிர்பார்க்கிறதும் அதைத்தான். பாலன் மௌனமாகி விடுவார். இந்த பெண் சொன்னதற்கு என்ன அர்த்தம்? ஒரு பேச்சுக்கு சொல்லி இருக்கலாம். சுயமாக மனதுக்குள் சமாதானம் சொல்லிக் கொள்வார். பாலன் மாமா என்றபடி அழகான பெண் குழந்தை ஒன்று ஓடி வந்து பாலனின் மடியில் அமர்ந்து கொண்டது. நேத்து அப்பா இந்த படக்கதை புஸ்தகத்தை வாங்கிட்டு வந்தார். நான் படிச்சு காட்டட்டுமா? சினிமால் கொண்டு வந்த புத்தகத்தை உயர்த்தி பிடித்தாள். படிமா, பாலன் உற்சாகப்படுத்தினார். இந்த அக்கா யாரு மாமா? சரிதாவை சுட்டி காட்டி கேட்டாள். உன்னை மாதிரியே அவங்களும் ஒரு பொண்ணு. போங்க மாமா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலை. சினிமோல் உரத்த குரலில் சிரித்தாள். என்னை மாதிரி இவங்க உங்க மடியில் உட்காருவாங்களா? பாலனும் சரிதாவும் வாய்விட்டு சிரித்தார்கள். உட்கார முடியாது, பாலன் பதிலளித்தார். ஏன் மாமா? ஏன்னா எனக்கு உன்னைத்தான் ரொம்ப பிடிக்கும். சினிமோல் பெருமிதத்துடன் சரிதாவை பார்த்தாள். எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் என்றவள் உடனே கதை புத்தகத்தை வாசிக்க தொடங்கினாள். ஒரு நாள் நரி காட்டு வழியே போய்க் கொண்டிருந்தது. வாசிப்பதை நிறுத்தி சினிமோல் சொன்னாள்.
நரி போய்கிட்டு இருக்கிற படம் மாமா இது. இந்த நரி சட்டையும் ட்ரௌசரும் போட்டிருக்கு பாருங்க மாமா. இந்த மாமாவால் அந்த படத்தை பார்க்க முடியாதேம்மா. அது போன்ற சந்தர்ப்பங்களில் சரிதாவின் மனம் நொந்து கொள்ளும். நல்ல மனிதர், கண்ணில்லாதவர் என்று யாராவது சொல்ல முடியுமா? எவ்வளவு கவர்ச்சியான அழகான முகம், கருமையான சுருள்முடி, வட்ட முகம், உதடுகளில் நெளியும் கவர்ச்சியான புன்னகை, எவரையும் கவரும் அந்த விழிகள் பயனற்றது என்று எவரால் சொல்ல முடியும்? கடவுள் எவ்வளவு கொடூரமானவர், கடவுளுக்கு மனசாட்சி இல்லை என்பது எவ்வளவு சத்தியமான வார்த்தை. நரி தன்னுடைய இரையை சரிதா சினிமோல் வாசிப்பதில் கவனம் செலுத்தினாள். இழந்து போன என் 2 கண்கள் தான் சினிமோலும் ரேகாவும், பாலன் சொன்னார். என்னையும் அந்த லிஸ்டில் சேர்த்துக்கலாமே. நீங்க முக்கண்ணனா இருக்கிறது பரமசிவனுக்கு மட்டும்தான் சாத்தியம். பாலன் வாய்விட்டு சிரித்தார். மாமா, பரமசிவனுக்கு மட்டும் ஏன் மாமா 3 கண்ணு? கோபம் வரும்போது 3வது கண்ணை திறந்து அதிலிருந்து நெருப்பை உமிழ்ந்து முன்னால் இருக்கிறவரை கொல்றதுக்காக. அப்படின்னா உங்களுக்கு 3 கண்ணா இருந்து விட்டு போகட்டுமே. எனக்கு 2 கண் இருந்தாலே போதுமா? கடவுள் அதை ஏன் என்கிட்ட இருந்து பிடுங்கிட்டார்? துயரம் கலந்த வெளிப்பட்ட வார்த்தைகள் சரிதாவின் நெஞ்சில் வேதனையை ஏற்படுத்தின. மனதில் மகிழ்ச்சி படர்ந்திருந்ததால் காலம் கடந்து கொண்டிருப்பதை சரிதா அறியவே இல்லை. பிஎஸ்சி ரிசல்ட்டில் ரேகா பாஸ் ஆகிவிட்டது தெரிந்தது. 3ஆம் வகுப்பில் தேறியிருந்தாள். அதனால் என்ன பயன்? முதல் வகுப்பில் தேறியவர்கள் எக்கச்சக்கமாக இருக்க 3ஆம் வகுப்பில் தேறி என்ன? மேற்கொண்டு என்ன செய்வது? மேற்கொண்டு படிக்க எந்த வழியும் இல்லை. இவ்வளவு தொலைவு படித்ததே பாலனின் வற்புறுத்தலால் தான். தொடர்ந்து அவளை படிக்க வைக்க வேண்டும் என்று பாலன் விரும்பினாலும் அவர் எந்த வகையில் அவளுக்கு உதவ முடியும்? ஏதாவது ஒரு வேலை கிடைக்காமலா போகும்? ரேகா எல்லோருக்கும் இப்படிதான் ஆறுதல் சொன்னாள். அன்று டைப்ரைட்டிங் கிளாஸில் இருந்து புறப்பட்ட போது ரேகா சொன்னாள், உங்க அக்கா என்கிட்ட ஒரு புகார் சொல்லியிருக்காங்க. என்னவாம்? நீ கல்யாணமே வேண்டாம்ங்கிற மாதிரி இருக்கிறியாம். சரிதா மௌனமாக இருந்தாள். உனக்கு என்ன பிரச்சனை சரிதா? பிரச்சனைன்னு எதுவும் இல்லை. ஜேம்ஸ் செய்த குளறுபடிதான் காரணமா? இதுக்கு ஏன் அவனை இழுக்கிற? ஜேம்ஸ் இப்பவும் உனக்கு அலர்ஜி தான் இல்லையா? இப்பன்னு இல்லை, எப்பவுமே தான். அப்படின்னா உன் பிடிவாதத்துக்கு என்ன அர்த்தம்? சற்று நேரம் மௌனமாக இருந்த சரிதா பேசினாள். உனக்கு சம்மதம்னா நான் ஒப்புக்கிறேன். எனக்கு சம்மதமானு சொன்னதோட அர்த்தம் புரியல எனக்கு. ரேகா வியப்புடன் கேட்டாள். என் வாழ்க்கை உன்னோட சம்மதத்துல தான் இருக்கு. உண்மையிலேயே புரியலை சரிதா. ரேகா நெற்றியை சுழித்தாள். உங்க அண்ணன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதும், அதுக்கு நீ சம்மதிக்கணும். சரிதா பட்டென்று பதிலளித்தாள். ரேகா அதிர்ந்தாள். சட்டென்று பாதையில் அப்படியே அசைவற்று நின்றாள். தன்னுடைய காதில் விழுந்த செய்தி உண்மையா? உடனேயே சுனிலைக்கு திரும்பியவள் ஆவேசத்துடன் கூறினாள், நான் இதுக்கு ஒப்புக்க மாட்டேன். சரிதா இப்படி ஒரு பதிலை அவளிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. மகிழ்ச்சியுடன் தன் முடிவை ஏற்றுக்கொள்வாள் என்று நினைத்தாள். கடந்த 6 மாதங்களாக இது தனக்குள் வளரும் கனவு. களங்கமில்லாத பாலனின் இதயத்துக்குள் குடியேற வேண்டும். அந்த மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்க வேண்டும். இந்த சமூகத்துடன், ஏன் இந்த உலகத்தோடு தனக்குள்ள பகையை போக்கிக் கொள்ளதாகவே இதை பற்றி நினைத்தாள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஜேம்ஸை தான் பழி வாங்கியது போலவும் இருக்கும். அவனை புறம் கையால் தட்டி ஒதுக்கி பார்வையற்ற ஒருவரை கணவராக வரித்துக் கொள்வதில் குரூரமான ஒரு திருப்தியும் தோன்றியது. என்று சரிதாவை அழைத்து கொண்டு தான் ரேகா புறப்பட்டாள். ஆனால் இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளாமல் மௌனமாக நடந்தனர். ஒரு கட்டத்தில் ரேகா தான் அந்த மௌன விரதத்தை முறித்தாள். நான் சொன்ன வார்த்தை உன்னை இந்த அளவுக்கு பாதிச்சிடுச்சா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா சரிதா? என் அண்ணனின் முகம் மாறுறதை என்னால் தாங்கிக்க முடியாது. என்னால அதை அனுமதிக்கவும் முடியாது. ஆனா சரிதாவை ஒரு தடவை ஊன்றி பார்த்த ரேகா தொடர்ந்தாள். நேற்றும் முந்தா நாளும் அண்ணன் முகம் வாட்டமா இருந்தது. அவர் ரொம்பவும் வருத்தப்படுறாருன்னு தெரிஞ்சது. அதுக்கு காரணம் யார் தெரியுமா? நீதான். நீ வராம இருந்ததுதான். சரிதாவின் முகம் மலர்ந்தது. மனத்துக்குள் மறுபடி மகிழ்ச்சியின் சிற்றலைகள் தரையை தொட்டன. தம் நம்பிக்கை நிறைந்த புன்னகையொன்று அந்த உதடுகளில் நெளிந்து மறைந்தது. ரேகாவும் இதையெல்லாம் கவனிக்க தவறவில்லை. நீங்க 2 பேரும் இந்த அளவுக்கு நெருங்கி இருக்க கூடாது. எங்க அண்ணனின் நிலைமை எப்படிப்பட்டதுன்னு உனக்கு தெரியாது. இளைஞர்களுக்கே உரித்தான எல்லா உணர்வுகளையும் அடக்கிட்டு வைராக்கியமா இருக்கிறவரோட மனசில கீரல் விழ வச்சுட்டேன். ரேகாவின் குரல் தழுதழுத்தது. தொடர்ந்தாள். இன்னைக்கு இரக்கத்தாலேயோ சட்டுன்னு எடுத்த முடிவாலேயோ நீ இவ்வளவு கோபப்படலாம். ஏதாவது ஒரு நிமிஷத்தில் நீ தெளிவா யோசிச்சு முடிவை மாத்திக்கிட்டா அண்ணன் சுக்குநூறா உடைஞ்சி சிதறிடுவாரு. ரேகா, நீ என்னை பற்றி சரிதா வார்த்தைகளை வெளிவராமல் தடுமாறினாள். சாகிற வரைக்கும் என் அண்ணனை உன்னால நேசிக்க முடியும் இல்லையா? எனக்கு ஒரே ஒரு மனசு தான் ரேகா. அப்புறமா நான் எப்பவும் நானே தான். என்னமோ. ரேகா பெருமூச்சு விட்டாள். நான் யோசிக்காம எந்த முடிவுக்கும் வரமாட்டேன்.
முடிவு பண்ணிட்டா அப்புறம் அதிலிருந்து பின்வாங்கவும் மாட்டேன். என்ன இருந்தாலும் இந்த விஷயத்தை நான் வீட்டில் கேட்டுத்தானே ஆகணும். அண்ணன் கிட்டையும் கேட்கிறேன். ஒருவேளை அண்ணன் ஒப்புக்கலேனா அதுக்கு பிறகு நீ என் வீட்டுக்கு வரக்கூடாது. உன்னை எனக்கு பிடிக்காததாலேயோ கோபத்தினாலேயோ சொல்லலை. அண்ணனை காப்பாற்ற இது அவசியம். ரேகா வீட்டுக்கு நுழையும் போது பாலன் தம்புராவை பிடித்தபடி சாய்வு நாற்காலியில் கண்ணை மூடி சாய்ந்திருந்தார். அவர் விரல்கள் மிகவும் அந்தமாக தாம்பராவின் தந்தைகளை வருடி கொண்டிருந்தாலும் மனம் எங்கோ வெகு தொலைவில் அலைப்பாய்ந்து கொண்டிருப்பதாக தோன்றியது. கடுமையான இருட்டுக்குள் அமிழ்ந்திருந்த அந்த இதயம் எங்காவது வெளிச்சப்பொறி தென்படுகிறதா என்று தேடி கொண்டிருந்தது. இன்னைக்கும் சரிதா வரலையாமா? ஏமா, உங்களுக்குள்ள ஏதாவது மனஸ்தாபமா? ஏமாற்றின் அடித்தட்டிலிருந்து எழும்பி வந்தது அந்த குரல். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. பாலனின் மனம் காரணமின்றி துடித்து கொண்டிருந்தது. சரிதாவின் பிரிவு என்ன காரணத்தாலோ அவரை வேதனை அடைய செய்தது. அவளின் உடனிருப்புக்கு மூளைக்குள் ஒளி பாய்ச்சும் வல்லமை இருந்தது. அவரின் ஒவ்வொரு ரோமக்கால்களும் கூட சரிதாவின் சலனத்தை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அவளின் நெருக்கத்தில் அவர் ஆத்மா நிறையவும் மகிழ்ச்சியும் அடைந்தது. அப்போது விளங்கியது. அதனாலேயே அவள் பிரிவு இப்போது அவரை வெகுவாக சோர்வுரை செய்திருக்கிறது. ரேகாவால் இதையெல்லாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடிந்தது. அவள் அண்ணனை நெருங்கினாள். அண்ணா, பாலன் யோசனைகளிலிருந்து சற்றென்று விடுபட்டார். தீவிரமான யோசனையில் இருக்கிறதா தோணுது. அப்படியெல்லாம் இல்லம்மா. நிஜமாவா? அவள் சாய்வு நாற்காலியை நெருங்கி அமர்ந்தாள். பாலனின் நீ நிறைந்த விழிகளை துடைத்து விட்டபடி கேட்டாள். எதுக்காக அலறீங்க? எதை பத்தி யோசிச்சா நான் அழாம இருக்க முடியும்? ரேகாவின் மனம் குலுங்கியது. அந்த எதிர்கேள்வி அவளை சங்கடத்துக்கு உள்ளாக்கியது. ரேகா, என்னம்மா நீ ஒன்றும் பேசாம இருக்கிறே? என் தங்கை அழுகிறாளோ என்கிற சந்தேகம் அவருள் தோன்றியது. அழாதம்மா, எனக்காக நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறே? என்ன அண்ணா இது, ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க? பாலன் எதுவும் பேசவில்லை. அவரையே பார்த்து கொண்டிருந்த ரேகா மெதுவாக கேட்டாள். என்கிட்ட நீங்க பொய் சொல்வீங்களா? இதுவரைக்கும் அப்படி ஏதாவது சொல்லி இருக்கிறேனா என்ன? அவர் திருப்பி கேட்டார். இதுவரையிலும் இல்லை, இனிமேல் சொல்வீங்களோன்னு தான். நீ ஏன் இப்படி யோசிக்கிற? இனிமேலும் சொல்ல மாட்டீங்கிறது தான் என் நம்பிக்கை. அப்புறம் என்ன? நான் ஒரு கேள்வி கேட்டா உண்மையான பதில் சொல்வீங்களா? கேள்வி சொல்றேன். உங்களுக்கு சரிதாவே பிடிச்சிருக்கா? பாலன் திடுக்கிட்டார். இப்படி ஒரு கேள்வி தன்னை வந்து தாக்கும் என்று அவர் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. என்னன்னா சத்தத்தையே காணோம். பிடிச்சிருக்கான்னு கேட்டா பாலன் தயங்கியவாறு முடித்தார். பிடிச்சிருக்குங்கிறதுக்கு உங்க விளக்கம்? ரேகா, இந்த கேள்விக்கு என்ன அர்த்தம்னு உண்மையில் எனக்கு புரியல. எந்த வகையில் பிடிக்குது அது மட்டும்தான் எனக்கு தெரிய வேண்டியது. ஒரு நல்ல நண்பனோட இருக்கிற நட்பு. என்கிட்ட உட்கார்ந்து பேச்சிலேயே என்னை மகிழ்ச்சி படுத்துகிற ஒரு நபரை நான் விரும்பாம இருக்க முடியுமா? கண்டிப்பா விரும்பணும். அதையும் தாண்டி எதுவும் இல்லையே. இல்லை, நீங்க பொய் சொல்றீங்க. பாலன் பதில் சொல்லவில்லை. நீங்களும் ஒரு இளைஞர் தான். உங்களுக்கு பார்வை குறைவு மட்டும் இல்லைன்னா எப்படிப்பட்ட பெண்ணும் உங்களை விரும்புவாள்? அதுக்கு தேவையான அழகும் அறிவும் உங்ககிட்ட இருக்கு. இந்த சூழ்நிலையில் தானாகவே வழியே வந்து உங்களை ஏத்துக்க ஒருத்தி தயாரா இருந்தா 2 கையையும் நீட்டி அவளை வரவேற்கிறதா நல்லது. ஒரே ஒரு நாள் இருந்தா கூட மகிழ்ச்சியா வாழ முடிஞ்சா அது நல்லது தானே. சரிதான், உங்களை அந்த அளவுக்கு விரும்புறா. எப்படி சொல்றேன்? பாலனிடமிருந்து கேள்வி உத்வேகத்துடன் எழுந்தது. இப்படி கேட்டா? ரேகா குறும்பாக சொன்னாள். உங்க வாழ்க்கை துணைவி ஆகணும்னு விரும்புறாள். ரேகா, பாலனது குரலில் சற்று கோபம் கலந்திருப்பது போல் தோன்றியது. உங்ககிட்ட சொல்லி என்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிருக்கிறா. உங்களுக்கு சம்மதம்னா அவள் சுயம்பரை மாலையோட வருவா. வேண்டாமா? பாலனின் குரல் உயர்ந்தது. ஏன்? விஷயம் தெரியாத பெண்ணானே. ஆபத்தை நாமளே விலை கொடுத்து வாங்கணுமா? என்ன ஆபத்து? நான் கண் பார்வை இல்லாதவன்கிறதை நீ மறந்துட்டியா? சரிதாவும் அதை மறக்கலை. இது இளமையின் துடிப்பா இருக்கலாம். இல்லைன்னா சரிதா அப்படியெல்லாம் சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வரவே இல்லை. மனசுக்குள்ளே ஒரு குறுகுறுப்பு இருக்காதா? உங்க மனசு போலவே நடந்துப்பா. வேண்டாமா? ஊர்க்காலங்க பழி சொல்ல மாட்டாங்களா? கண் பார்வை இல்லாத நான் என் மனசு வேண்டாமா? அது கூட இதுக்கு சம்மதிக்கலை. தைரியத்தை வரவழைத்து கொண்ட பாலன் கூறினார். ஆனால் கோபால பிள்ளையும் கார்த்தியாயினி அம்மாவும் இதற்கு ஒப்புக்கொண்டார்கள். அவர்களை பொறுத்தவரையில் மகனின் வாழ்க்கையில் ஒரு சுபதினமாக தெரிந்தது. குடும்பத்தை வழிநடத்தி செல்ல வேண்டியவன், தலைமுறைக்கு ஜென்மம் கொடுக்க வேண்டியவன், அதிலிருந்து ஒரு குருத்து முளைவிடாதா என்று ஏங்கிக் கொண்டிருந்தனர். இப்படிப்பட்ட ஒரு கண் பார்வையற்ற ஒருவனை எந்த பெண் தானாக விரும்பி மனமுடிக்க ஒப்புக்கொள்வாள்? இவ்வளவு தைரியம் எந்த இளம்பெண்ணுக்காவது வருமா? அவளுக்கு என்ன பைத்தியமா? ஆனால் இதோ தங்கள் முன்னால் தங்க குடம் போன்ற ஒருத்தி தயாராக இருக்கிறார். இது அதிர்ஷ்டம் என்பதை
தவிர வேறு எந்த பெயரில் அழைப்பது? முகத்துக்கு நேராக வந்திருக்கிற மகாலட்சுமியை விரட்டி அடிக்கலாமா என்ன? எல்லாவற்றையும் விவரமாக சரிதாவிடம் சொன்னாள். எவ்வளவு சொல்லியும் அண்ணனின் மனசு இதுக்கு உடன்படவே இல்லை. சரிதா அதிகமாக யோசித்தாள். ஒரு நாள் மிகுந்த தைரியத்துடன் தன் வீட்டிலிருந்து புறப்பட்டாள். சங்கோச்சத்துடன் தான் ரேகாவின் வீட்டை அடைந்தாள். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் நீயே அண்ணன் கிட்ட பேசு சரிதா. இப்பத்தான் வாழைத்தோப்பு பக்கமா போறார். ரேகா பாலனை சுட்டி காட்டி சொன்னார். பார்வை சக்தியுள்ள மற்ற மனிதர்களைப் போலவே பாலன் வாழை மரங்களுக்கு நடுவே நடந்து கொண்டிருந்தார். என்னவெல்லாம் மரங்கள் செடிகள் எங்கெங்கு வளர்கின்றன என்று பாலனுக்கு நன்றாக தெரியும். எத்தனை வாழை மரங்கள் இருக்கின்றன என்று கூட பாலனுக்கு தெரியும். இன்ன நம்பர் வாழை குலை தள்ளி இருக்கிறது என்று சொன்னால் பாலன் குறிப்பிட்டு அந்த வாழை மரத்தை கையால் தொட்டு காட்டுவார். இந்த அளவுக்கு பாலன் தெரிந்து வைத்திருக்கிறார். எல்லை காக்கும் இராணுவ வீரர்கள் மாதிரி வரிசையில் இருக்கும் வாழை மரங்கள் ஓர் ஒழுங்கும் வரிசையும் மரங்களில் தட்டுப்பட்டது. கொலை தள்ளிய வாழை பூவிரிய தொடங்கியுள்ளவை என்று எல்லாம் ஒரு பக்கத்துக்கு வந்திருந்தன. ஒவ்வொரு வாழை மரத்தையும் தொட்டு எண்ணி பார்த்தபடி நடந்து கொண்டிருந்தார் பாலன். சில மரங்களை நெருங்கி லேசாக ஆட்டி பார்ப்பார். சில மரங்களின் இலைகளை மென்மையாக தொட்டு பார்ப்பாள். குலை வெட்டும் அளவுக்கு வந்துவிட்டதா என்று பரிசோதிப்பார். எத்தனை கன்றுகள் முளைத்துள்ளன என்று தடவி தெரிந்து கொள்வார். சரிதா சற்று தொலைவில் இருந்து பாலனை கவனித்துக் கொண்டிருந்தாள். அவரின் நடவடிக்கை ஒவ்வொன்றும் அவளை ஆச்சரியப்படுத்தி கொண்டிருந்தது. அவர்களுக்கு இடையே மிக குறுகிய இடைவெளிதான் இருந்தது. சற்றென்று பாலன் முன்புறமாக விழப்போனார். காரணம், உடைந்திருந்த வாழை பாதையின் குறுக்காக கிடந்தது. சற்றென்று விரைந்த சரிதா பாலனை தாங்கி பிடித்தாள். பாலன் விழாமல் நிதானித்து நின்று கொண்டார். சரிதா, பாலன் அழைத்தார். எப்படி புரிஞ்சது உங்களுக்கு? சரிதா வியப்புடன் கேட்டாள். கண் தெரியாதவங்களுக்கு வேறு சில திறமைகள் இருக்கும். பார்வை குறைய ஈடுகட்ட அதெல்லாம் உதவும். பார்வை உள்ளவங்க இதையெல்லாம் பொருட்படுத்த மாட்டாங்க. அவள் பிடியிலிருந்து விடுபட்ட பாலன் சற்று ஒதுங்கி நின்றார். நீ எதுக்கம்மா இந்த பக்கம் வந்தே? நான் வந்திருக்கிறது புரியும், அதனாலதான் கேட்டேன். என் மேலே உங்களுக்கு இவ்வளவு வெறுப்பா? இல்லம்மா, அன்பு இருக்கிறதாலதான் இப்படி சொல்றேன். சரிதா மௌனமாக இருந்தாள். மனுஷனுக்கு பைத்தியம் பிடிச்சா சங்கிலி போட்டு பூட்டி வைக்கலாம். ஆனா சரிதாவை பூட்டி வச்சா அந்த சங்கிலிக்கு பைத்தியம் பிடிக்கும். அந்த சங்கிலியா நீங்க மாறுங்களேன். என் முடிவை உடைக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணியாச்சா? நீங்களும் இளைஞர் தானே, உங்களுக்கும் லட்சியங்களும் கற்பனைகளும் ஆசைகளும் இருக்காதா என்ன? பாலன் மனத்துள் வெகுவாக அதிர்வுகளை உணர்ந்தார். லட்சியங்கள், கற்பனைகள், ஆசைகள். தனது பலவீனங்களை இவள் சுட்டி காட்டுகிறாளா? சமூகம் என்னை சித்திரவதை செய்யும், உலகமே என்னை பழிக்கும். பாலனின் குரல் தாழ்ந்தது. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அதை சமாளிப்போம், எதிர்ப்போம். அருகில் இருந்த வாழை மரம் ஒன்றின் மீது சாய்ந்தபடி சோருடன் பேசினார் பாலன். நான் பார்வை இல்லாத ஒரு பாமரன். இழந்து போன உங்கள் பார்வையா? என்ன நினைச்சுக்குங்களேன். அவளும் பாலனின் அருகே சென்று தாழ்ந்த குரலில் சொன்னாள். இன்னொரு காந்தாரியா? இல்லை, நான் காந்தாரியாக மாட்டேன். கண்களை கட்டிக்கவும் மாட்டேன். நான் உங்களுக்காக கண்ணை திறந்து வாழ்வேன். பாலன் மறுபடியும் சறுக்கியதை உணர்ந்தார். அவர் குரல் இடறியது. நீ அழகான ஒரு இளம்பெண், நீங்களும் அப்படித்தான். சரிதாவும் விட்டு தரவில்லை. இந்த இருட்டும் ஏகாந்தமும் என் வீதி. அந்த இருட்டுக்கு ஒரு விளக்கா என்னை ஏத்துக்கங்க. உங்களின் ஏகாந்தத்துல என்னையும் ஒரு தோழியா நினைச்சுக்குங்க. சரிதா தன்னை மறந்தவளாக பேசி கொண்டிருந்தாள். நீ படிச்ச பொண்ணு. இப்போது சரிதா அதிர்ந்தாள். அது மட்டுமல்ல, முகம் வெளிரவும் செய்தது. அவள் நிதானமாக சொன்னாள். நீங்கள் சொல்றது உண்மைதான். அந்த படிப்பு தான் உங்களை எனக்கு அடையாளம் காட்டியிருக்கு. தெரியுது, நான் நிரபராதி, அது எனக்கு தெரியும். சற்று நேரம் மௌனத்துக்கு பிறகு திடுமென்று கேட்டார் பாலன். மிஸ்டர் ஜேம்ஸ் சார்ஜை பழி வாங்குவதற்காக என்னை ஒரு ஆயுதமாக பயன்படுத்த திட்டமா? சரிதா விதிர்த்தாள். இந்த மனிதர் தன் மனத்தை எவ்வளவு துல்லியமாக கணித்திருக்கிறார். பார்வை இருப்பவர்களை விட அதிகமாக எல்லாவற்றையும் கவனிக்கிறார். என்ன பேச்சே காணோம்? எனக்கு தெரியும் சரிதா, இதெல்லாம் இளமையில் ஏற்படுகிற ஒரு விதமான மதர்ப்பு. என்னோட தாழ்மையான யோசனை என்னன்னா, மிஸ்டர் ஜேம்ஸின் கோரிக்கைக்கு நீங்க செவி சாய்க்கிறது தான் நல்லது. சரிதா அவரையே வெறித்து பார்த்தபடி நின்றார். மனிதர்கள் தவறு செய்வது சகஜம். அதை பொறுமைக்கு கிடைக்கிற வாய்ப்பா நான் நினைக்கிறேன். மன்னிக்கிறதுங்கிறது மகத்தான விஷயம் இல்லையா? என்கிட்ட காட்டுற இந்த இரக்கம், பச்சாதாபத்தை ஏன் மிஸ்டர் ஜேம்ஸ் கிட்ட காட்டக்கூடாது? உங்ககிட்ட எனக்கு இருக்கிறது இரக்கம், பச்சாதாபம். எனக்கு நல்லா தெரியும். உடல் ஊனமுற்றவங்க கிட்ட நமக்கு ஏற்படுகிற எல்லா உணர்வுக்கும் இரக்கம்தான் அடிப்படை. அதை அன்புன்னு சொல்றது தப்பு. மிஸ்டர் ஜேம்ஸ் சார்ஜ் என்கிற மனிதன் முழுமையடைய வேண்டுமானால் சரிதா அவருடன் இணைவதுதான் பொருத்தம் என்று எனக்கு தோன்றுகிறது. இது என்னுடைய அபிப்பிராயமும் கூட. நான் உங்க முன்னாடி நிற்கிறது ஜேம்ஸின் வாழ்க்கை முழுமை அணுகணுங்கிறதுக்காக இல்லை. எல்லா விதமான வாழ்க்கை வசதிகளும் உனக்காக காத்திருக்கு சரிதா. உண்மையை சொன்னா ஒரு நேரம் சரியா சாப்பாடு போடக்கூட என்னால முடியாது.
இது நான் மறுக்கலையே. சரிதா, தயவு செஞ்சு கிளம்புமா, பாலன் இறைஞ்சும் குரலில் பேசினார். நான் நிம்மதியா வாழ்ந்துக்கிறேன், புறப்படுங்க. சரிதா ப்ளீஸ். இல்லை, நான் போக மாட்டேன். சரிதா சட்டென்று பாலனின் காலில் விழுந்தாள். 2 கால்களையும் இறுக்கி பிடித்து கொண்டு மன்றாடினாள். என்னை ஒதுக்கி தள்ளிடாதீங்க ப்ளீஸ். சரிதாவின் அழுகை பாலனின் நிம்மதியை குலைத்தது, அவரை தளர்ச்சியுற செய்தது. எங்கிருந்தெல்லாமோ என்னவெல்லாமோ வெடித்து சிதறி விழுந்து பரவின. நினைவுகளும் உணர்வுகளும் கயிறு இழுக்கும் போட்டி நடத்தின. கடுமையான போட்டி. கடைசியில் விவேகம் உணர்வுகளுக்கு வழிவிட்டு ஒதுங்கி நின்று கொண்டது. ஆசைகள் மனத்தில் கொழுந்துகளை படரவிட்டன. வினாடிகளுக்குள் அவை பிரம்மாண்டமாக வளர்ந்து உயர்ந்தன. படர்ந்து பரவி பெரிய மரமாகி கப்பும் கிளையுமாக பூவும் காய்களுமாக பூத்து குலுங்கியது அந்த மரம். சரிதா அப்போதும் தேம்பி எழுது கொண்டிருந்தாள். என்னை ஒதுக்கி தள்ளிடாதீங்க. அந்த வார்த்தைகள் அவர் உள்ளத்துக்குள் வலுவுடன் எதிரொலித்து கொண்டிருந்தது. என்ன செய்வது என்று புரியாமல் ஒரு கணம் திகைத்தார். மறுகணம் ஒரு தீர்மானத்துக்கு வந்தவராக 2 கைகளாலும் அவளை பிடித்து தூக்கினார். நீ என்னை தோல்வியடைய செய்துட்ட சரிதா. அவர் குரல் நடுக்கத்துடன் வெளிப்பட்டது. சரிபா அவர் மார்பில் சாய்ந்து குமுறி குமுறி அழுதாள். பாலனின் கைகள் அவரையும் மீறி அவளை இறுக்கி அணைத்தன. அவள் எல்லாவற்றையும் மறந்தவளாக அவருடன் ஒட்டி நின்றாள். வாழை மரங்கள் இந்த காட்சியை கண்டு தலையாட்டி மெதுவாக சிரித்து கொண்டன. வாழை இலைகள் சாமரம் வீசின. இளந்தென்றல் அந்த ஒன்றுபட்ட மனித மனங்களை வருடியபடி கடந்து போனது. வாழை மரங்களுக்கு பின்னால் சற்று தொலைவில் நின்றிருந்த ரேகாவின் கண்கள் நீரால் நிறைந்தன. மனத்தில் மகிழ்ச்சி பரவியது. சட்டென்று வீட்டுக்குள் ஓடி மறைந்தாள். இரவும் பகலும் காலையும் மாலையும் ஒரே மாதிரி இருந்தன. உண்ணும் போதும் உறங்கும் போதும் குறிப்பிடத்தக்க எந்த மாற்றமும் புலப்படவில்லை. ஓணமும் புத்தாண்டும் ஒன்றாகவே தென்பட்டது. கொச்சி நகரமும் கோவளம் நகரமும் கண்ணுக்கு தெரியாத இருட்டு பகுதிகள்தான். சூரியன் உக்கிரமாக காய்ந்தால் என்ன, நிலவு புன்னகைத்தபடி பாலொளி பொழிந்தால் என்ன, எல்லாமே தனக்கு ஒன்றுதான், ஒரே உணர்வுதான். எல்லாமே அந்த காரம். எங்கும் ஒரே கூரிருட்டு. ஒரு துளி வெளிச்சத்துக்காக தாகத்துடன் தவித்து கொண்டிருந்தது அந்த இதயம். அதற்காக இறைஞ்சி கொண்டிருந்தது ஆத்மா. இந்த விழித்திரைக்கு மட்டும் உண்மையான உயிர் இருந்தால் 10 மாதம் சுமந்து வலியுடன் பெற்றெடுத்த அம்மாவின் அன்பு முகத்தை ஒரு தடவை ஆசை தீர பார்க்க வேண்டுமென்று மனம் எவ்வளவு ஆசைப்படுகிறது. முதலாக பிறந்த குழந்தையை வாரி எடுத்து நெஞ்சோடு அணைத்து அப்பா என்று சொல் மகனே என்று கொஞ்சி அப்பாவின் முகத்தை பார்த்திருக்கிறோமா? அண்ணா என்று அழைத்து அன்பை வாரிச் சொரியும் அன்புக்குரிய தங்கையின் முகத்தை இதுவரை பார்க்க முடிந்திருக்கிறதா? பகலின் வெளிச்சமும் இரவின் நிறமற்ற தன்மையும் எப்படிப்பட்டதென்று தனக்கு தெரியாது. பாலொளி பொழியும் நிலவொளியில் இயற்கையை அனுபவித்து ரசிக்க, இந்த உலகத்தை பார்க்க, உலகத்தின் வக்கிரங்களையும் கபடங்களையும் புரிந்து கொள்ள தன்னால் என்றாவது ஒரு நாள் முடியுமா என்ன? பள்ளிக்கூடம் போக, கல்லூரி வாழ்க்கையை ரசிக்க தன்னால் முடிந்திருக்கிறதா? தனக்கு கண் பார்வை மட்டும் கிடைத்திருந்தால் கடவுளே, நான் ஒரு பட்டதாரி ஆகியிருப்பேன். சமூகத்தில் உயர்ந்ததொரு இடத்தையும் பெற்றிருக்கலாம். நிறைய மனிதர்களை நண்பர்களாகவும் அறிமுகமானவர்களாகவும் இருந்திருப்பார்கள். வேண்டுகோள் மற்றும் முறையிடலுக்காக எத்தனை பேர் தன்னை நாடி வந்திருப்பார்கள். உறவினர்கள் மொய்த்து சூழ்ந்திருக்க மாட்டார்களா? ஆனால் இப்போது இந்த சமூகத்தில் தான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். வெறும் பூச்சியாக, புழுவாக, அதிகப்படியாக சேர்ந்திருக்கிறோம். துணைக்கு யாரும் இல்லை. தனிமையில் ஏகாந்தமாக, ஒன்றுக்கும் உதவாதவனாக, பார்வையற்றவனாக. இப்படிப்பட்டவன் சாதாரணமாக சமூகத்திலிருந்து ஒதுக்கப்படுபவன் இயல்பு. மற்றவர்களின் முன்னால் ஒரு காட்சி பொருள். அன்பை நாட, அன்பு செலுத்த, அவனுடன் இணங்கி போக யார் தயாராவார்கள்? பார்வை குறைந்தவனிடம் பேசவே மற்றவர்கள் தயங்குகின்றனர். மனித சமூகத்தில் மனிதன் அல்லாத ஒரு ஜந்துவிடம் யாருக்கு அன்பு தோன்றும்? ஒருவேளை அன்பு ஏற்பட்டால் கூட அதனால் என்ன லாபம், நஷ்டம் என்று பார்த்துதான் எதுவுமே நடக்கிறது. அந்த காலத்தில் தடுமாறுபவன் தடுமாறட்டும். இதையெல்லாம் கவனிக்க எவருக்கு நேரம் இருக்கிறது? எல்லோரும் தங்கள் வேலையை கவனிக்க அவசரமாக விரைந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களைப் போல் தாங்களும் ஒதுங்கி தள்ள முடியாது என்பதால் தான் சொந்த வீட்டார் பராமரிக்கிறார்கள். பெற்று போட்டாகிவிட்டதே, கொலை செய்யவா முடியும்? அப்பாவும் அம்மாவும் நேசிக்கிறார்கள், தங்கையும் நேசிக்கிறாள். அவர்களிடமிருந்து அன்பை ஒளியாக பெற முடிகிறது. உண்மையாக அந்த முகங்களில் உள்ள உணர்வு என்னவென்று யாருக்கு தெரியும்? உள்ளம் அப்போதும் மெந்து கொண்டுதான் இருந்தது. இப்படி ஒன்றுக்கும் உதவாதவனாக, நிபந்தனைக்கு உரியவனாக இந்த மண்ணில் எதற்காக பிறந்தோம்? கோடானு கோடி மக்களின் மத்தியில் கண் தெரியாத ஒருவனின் பிறப்பு தேவையற்றதுதான். பெற்ற தாய்க்கும் பூமிக்கும் வெறும் பாரம் மட்டும்தான். மனதில் என்னவெல்லாம் ஆசைகள் இருக்கின்றன, எவ்வளவெல்லாம் கற்பனைகள் உள்ளன, எத்தனை கனவுகள். எந்த ஒன்றையும் விரும்பவோ வேண்டவோ அதிர்ஷ்டம் இல்லை. கனவு காண கூட வாய்ப்பு இல்லை. எல்லாம் வெறும் இருட்டு. நிற வேறுபாடுகள் இல்லை. என் வண்ணங்களின் அழகு தெரியாது. மோக சிதைவுகளின்
உமித்தீயில் வெந்து கொண்டிருந்த ஆத்மாவுக்குள் ஒரு குளிர் தென்றலாக வந்து தேவதை அவள். நம்பலாமா அவளை? தேவதை ஒருவேளை பிசாசாக மாறிவிடுமோ? 2 கண்களும் நன்றாக தெரிந்த படித்த அழகான வாலிபர்களையே எத்தனையோ பெண்கள் ஏமாற்றி வஞ்சித்திருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறோம். தினந்தோறும் எத்தனை காதல் கதைகள் காதில் விழுகின்றன. காதல் என்ற பெயரில் என்னவெல்லாம் அபத்தங்கள் நடைபெறுகின்றன. கண்களுக்கு முன்னால் எவ்வளவு அசிங்கங்களும் கபடங்களும் நடைபெறுகின்றன. இந்த சூழ்நிலையில் பார்வையே இல்லாத ஒருவனை மட்டும் ஏமாற்ற மாட்டார்கள் என்று எப்படி நம்புவது? சரிதா அப்படி செய்யக்கூடியவளா? ஆனால் அவளால் அப்படி செய்ய முடியுமா? அவள் குரல் அவ்வளவு கவர்ச்சிகரமானது, இனிமையானது. அவளின் சமீபம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவள் ஒவ்வொரு தடவையும் அழைக்கும் போதும் உடம்பே சிலிர்ப்பது மாதிரி இருக்கிறதே. ஏன் ஆத்மாவே இதயத்துள் பெரும்பறை முழக்குவது கேட்கிறதே. அந்த முகத்தை ஒரே ஒரு தடவை பார்க்க முடிந்தால், கடவுளே என் கண்களுக்கு காட்சியை கொடு. எதற்காக என்னை இந்த அந்தகாரத்துக்குள் உழலை விட்டு வேடிக்கை பார்க்கிறாய்? நான் என்ன பாவம் செய்தேன்? அம்மாவின் கருவறைக்குள் ஒரு பாவியாகவே உயிர் பெற்றேனா நான்? பாலன் யார்? சரிதாவா? பாலன் யோசனையிலிருந்து சற்றென்று விடுபட்டார். அவருக்கு அருகில் நாற்காலி ஒன்றை இழுத்து போட்டுக்கொண்டு மெதுவான குரலில் சரிதா பேச்சை தொடங்கினாள். எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்க? திடுக்கிட்ட பாலன் கண்ண கதுப்புகளை விரலால் தடவி பார்த்தார். உண்மைதான், அவை நனைந்திருந்தன. எனக்காகத்தானா இது? சரிதா கேட்டாள். நான் அழலையே. பரவாயில்லை, பொய் பேச முடியுதே. ஏதோ ஒரு நினைவில் மூழ்கிட்டேன். இன்னும் என் மேல் உங்களுக்கு நம்பிக்கை வரலையா? சரிதா சங்கடத்துடன் கேட்டாள். இத்துடன் கடலுக்கு திரும்பும் அலைகள் கதையின் இந்த பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் அலைகளை மீண்டும் காணலாம். அதுவரை காத்திருக்கவும். இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா இதுக்கு அடுத்த பகுதியை நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரிங்களா? அடுத்த பகுதியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.